ராஜா அன்றைக்கு ஸ்கூலுக்கு போகவில்லை. அவனுடைய சின்ன மம்மிக்கு குழந்தை பிறந்திருந்தது. ராஜாவையும் பாபுவையும் பாலச்சந்தர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு வந்தான். பிள்ளைகள் 2 பேரையும் சந்தியா இருந்த அறைக்குள் விட்டுவிட்டு டாக்டரை பார்க்க போனான். மம்மியிடம் ஓடினான். கட்டிலில் உருக்குலுத்தி சந்தியா பாபுவை அணைத்தே கன்னத்தில் முத்தமிட்டாள். குட்டி பாப்பா பாத்தியா பாபு? குட்டி பாப்பா எப்படி வந்தது மம்மி? கொக்கு தான் கொண்டு வந்து போட்டுட்டு போச்சு. என்ன கொண்டு வந்து போட்டுச்சுல, அதே சேம் கொக்கா மம்மி? இல்லை கண்ணா, இது வேற கொக்கு. எல்லா பாப்பாவையும் கொக்கு தான் கொண்டு வந்து போடுமா மம்மி? நல்ல பாப்பாவையெல்லாம் கொக்கு தான் கொண்டு வந்து போட்டுட்டு போகும். அண்ணாவையும் கொக்கு தான் கொண்டு வந்து போட்டுட்டு போச்சா மம்மி? அது யாரு உனக்கு அண்ணா? ராஜா அண்ணா. அவனை குரங்கு கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்கும். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த ராஜாவுக்கு முகம் சுண்டி போனது. மனசும் குழந்தைகளை கொண்டு வந்து போட்டுட்டு போவது கொக்குகளின் வேலையாயிருக்க, இவனை கொண்டு வந்து போட்டுட்டு போனது மட்டும் குரங்கென்று அமர்த்தப்பட்டது இவனுக்கு வேதனையாயிருந்தது. டாக்டரை பார்க்க போயிருந்த டாடி திரும்பி வந்த பின்னால் டாடியின் பாதுகாப்பில் மெல்ல போய் பாப்பாவை அருகாமையில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை ஓசையில்லாமல் விழுங்கி கொண்டான். குரங்கு கொண்டு வந்து போட்டுவிட்டு போன பிள்ளை. ராஜாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. இந்த குரங்கு விவகாரத்தை டாடியிடம் கேட்க வேண்டுமென்று நினைத்து கொண்டான். ஆஸ்பத்திரியிலிருந்து கிளம்பி பைக்கில் போகிற போதோ அல்லது போகிற வழியில் டிரைவிங்கில் டிபன் சாப்பிடுகிற போதோ கேட்க முடியவில்லை. தம்பி கூட இருந்தான். அவன் எதையாவது புரிந்து கொண்டு அவனுடைய மம்மியிடத்தில் தத்து பித்தென்று ஏதாவது உளறி வைத்து விட்டால் இவனுக்கு உதை விழும். ராத்திரி பாபு தூங்கிவிட்டான் என்று உறுதி செய்து கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து காலில் புத்தகம் படுத்து கொண்டிருந்த அப்பாவிடம் வந்தான். டாடி, நீ இன்னும் தூங்கலையா ராஜா? காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல. டாடி, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். டவுட் கேட்கணுமா? பாலச்சந்தர் சிரித்தான். டவுட்டெல்லாம் காலையில் கேட்கலாம். மணி 10 பார், போய் தூங்கு. இல்லை டாடி, அர்ஜென்ட். ஏன் டாடி? நம்ம குட்டி பாப்பாவை கொக்கா டாடி கொண்டு வந்து போட்டுச்சு. ஆமாம். ஏன்? பாபுவை. அதுவும் கொக்கு தான். அப்போ என்னை மட்டும் கொக்கு கொண்டு வந்து போடலையா டாடி? உன்னையும் கொக்கு தான் கொண்டு வந்து போட்டுச்சு. சரி, போய் தூங்கு. இல்லையாம் டாடி, என்னை கொக்கு கொண்டு வந்து போடலையாம், என்னை குரங்கு கொண்டு வந்து போட்டுச்சாம். பாலச்சந்தருக்கு முகம் இறுகியது. நான்சன், யார் சொன்னது? சின்ன மம்மி தான் சொன்னாங்க டாடி. பாலச்சந்தர் மகனை இழுத்தே அணைத்து கொண்டான். தகப்பனின் தோளில் ஆறுதலால் முகம் புதைத்து கொண்டான் ராஜா. தகப்பனின் விரல்கள் தலைமுடியை கோதி விடுவது சுகமாயிருந்தது பாலச்சந்தருக்கு. சாவித்திரியின் ஞாபகம் வந்தது. ராஜாவை பெற்று போட்டுவிட்டு கடமை முடிந்ததென்று கண்மூடி கொண்டு விட்ட சாவித்திரி பிறகு சந்தியாவை கல்யாணம் பண்ணி கொண்டது தனக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ராஜாவுக்கு தாய் வேண்டும் என்பதற்காகவும் தான். கல்யாணத்துக்கு முன்னால் பலமாய் தலையாட்டி வைத்த சந்தியா முதலிரவு முடிந்த கையோடு தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டாள். ராஜா தன்னை மம்மி என்று கூப்பிடவே அவள் சம்மதிக்கவில்லை. பாலச்சந்தர் மம்மி என்று சொல்ல அவள் ஆண்டி என்று அடம்பிக்க கடைசியில் 2க்கும் பொதுவாய் சின்ன மம்மி என்று முடிவாயிற்று. அவளுக்கென்று பாபு பிறந்த பின்னால் சந்தியாவின் மாற்றாந்தாய்த்தனம் மூர்க்கத்தனம் அடைந்தது. இப்போது 2வது குழந்தையே ஆகிவிட்டது. நிலைமை இன்னும் மோசமாகலாம். 1-2 வருஷத்துக்காவது ராஜாவை திருநெல்வேலியில் சாவித்திரியின் பெற்றோரிடம் விட்டு வைத்தான் என்ன என்று தோன்றியது. பேரன் மேல் உயிரையே வைத்திருக்கின்றவர்கள் அவர்கள் ராஜாவை தங்களிடம் விட்டுவிடும்படி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பையனை பெற்றவனுக்குத்தான் ஒரு வரட்டு கௌரவம். மாற்றாந்தாய் இம்சையிலிருந்தே மகனை காப்பாற்ற வேண்டுமென்றால் திருநெல்வேலியில்தான் சரி. நாளைக்கே ஸ்கூலில் டிசி வாங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்பாவின் அணைப்பிலிருந்து மெல்ல விடுபட்ட ராஜா அப்பாவின் முகத்தை பார்த்து கேட்டான். டாடி, சின்ன மம்மி சொன்னது நிஜம்தானா டாடி? எது? குரங்கு. மனசு புண்பட்டு இருக்கிற மகனை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று கொஞ்சம் குழம்பினான். பாலச்சந்தரின் சிந்தையில் ஒரு பொறி தட்டியது.
ராஜா, நீ எந்த கிளாஸ் படிக்கிற இப்போ? செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன். நீ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படித்து பெரிய கிளாஸுக்கு போகும்போது உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. மனுஷங்க எல்லாமே குரங்குலேருந்து தான் வந்ததுன்னு. ராஜாவோட தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தா ஒரு குரங்கு. ராஜாவோட பாட்டிக்கு பாட்டி, பாட்டி ஒரு குரங்கு. நாம் எல்லாருமே குரங்குக்கு பிறந்தவங்க தான். ராஜா, நானும் குரங்குக்கு பிறந்தவன் தான், நீயும் குரங்குக்கு பிறந்தவன் தான். அதனால் ராஜா, உங்கள் சின்ன மம்மி சொன்னதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ போய் தூங்கு. ராஜாவின் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. டாடி டாடி, நம்ம எல்லாருக்கும் அம்மா அப்பாவான குரங்க நான் பார்க்கணும் டாடி. அதான் வண்டலூர் ஜூவில் பார்த்தையே. அந்த குரங்கெல்லாம் நல்லாவே இல்லை டாடி. எங்கள் கிளாஸில் சி அமிர்தான்னு ஒரு கேர்ள் இருக்கா டாடி. அவள் குத்தாலத்துக்கு போயிட்டு வந்தாலும் அங்கே அழகழகா நிறைய குரங்கு இருக்காம் டாடி. நாமளும் குத்தாலத்துக்கு போகலாம் டாடி. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது பாலச்சந்தருக்கு. அப்போ நீ திருநெல்வேலிக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட போறியா? அங்கே பக்கத்தில் தான் குத்தாலம். தாத்தா உன்னை அடிக்கடி குத்தாலத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நிறைய குரங்கு பார்க்கலாம், அழகழகான குரங்கு பார்க்கலாம். என்ன? ஓ, நான் ரெடி டாடி. அன்றைக்கு ராத்திரி ராஜாவின் மனசெல்லாம் குரங்கு, கனவெல்லாம் குரங்கு, விதவிதமான குரங்கு, அழகழகான குரங்கு, அப்பா அம்மாவான குரங்கு. ராஜா திருநெல்வேலிக்கு குடிபெயர்வது சந்தியாவுக்கும் சந்தோஷமான விஷயம் என்பதால் காரியங்கள் துரிதமாய் நடந்தன. நெல்லை எக்ஸ்பிரஸில் போய் அப்பாவோடு திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கியதுமே வரவேற்க வந்திருந்த தாத்தாவிடம் குத்தாலம் குத்தாலம் என்று அனத்த ஆரம்பித்து விட்டான் ராஜா. ஸ்கூலில் அட்மிஷன் கிடைத்த பிறகு குற்றாலம் என்று சொல்லப்பட்டது. அட்மிஷன் கிடைத்ததற்கு அடுத்த நாளே திரும்பவும் அனத்தல். குளிப்பதற்கு இல்லையே, குரங்கு பார்க்கத்தானே, அதற்கு போகலாம். இப்போது சீசன் டைம், ரொம்ப கூட்டமாக இருக்கும், குரங்கெல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கும் என்பது போன்ற சமாதானம் எல்லாம் ராஜாவிடம் எடுபடவில்லை. சனி ஞாயிறு வரை காத்திருக்க கூட அவனுக்கு பொறுமை இல்லை. இந்த தாத்தாவுக்கு தாத்தாவான குரங்கு, இந்த பாட்டிக்கு பாட்டி பாட்டியான குரங்கு, மனிதருக்கு எல்லாருக்குமே அப்பா அம்மாவான குரங்கு, தன்னை கொண்டு வந்து போட்டுவிட்டு போன குரங்கு, எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், உடனடியாக பார்க்க வேண்டும். வேறு வழி இல்லாமல் புதன்கிழமை காலை தாத்தாவும் பாட்டியும் அவனை கூட்டிக் கொண்டு வீட்டை பூட்டி கொண்டு ஜங்ஷனில் இருந்த தென்காசி பஸ் ஏறினார்கள். தென்காசியில் இருந்து ஒரு டாக்ஸி பிடித்து கொண்டு குற்றாலம் ஐந்தருவிக்கு பக்கத்தில் தாத்தாவுக்கு பழக்கமான ஒரு பண்ணையாரின் பங்களாவில் காலை உணவுக்கு ஏற்பாடாகி இருந்தது. டிபன் சாப்பிட்டுவிட்டு பிரயாண களைப்பு தீர தாத்தாவும் பாட்டியும் நீட்டி நிமிர்ந்து படுத்து விட்டார்கள். வெயில் வந்த பிறகு குளிக்க போகலாம். அது வாக்கும் ராஜா, நீ வாசலில் உட்காந்து குரங்கு பார்த்துக்கிட்டீரு. ஆனால் ராஜாவுக்கு வாசலில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற மனநிலை இல்லை. திருநெல்வேலியிலிருந்து தாத்தா வாங்கி கொண்டு வந்திருந்த பழங்கள், பிஸ்கட், சாந்தி ஸ்வீட்ஸ், ஹல்வா, பக்கோடா எல்லாவற்றையும் கூடையோடு எடுத்துக்கொண்டு சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு கேட்டை திறந்து கொண்டு வெளியே நடந்தான். இங்கொன்றும் அங்கொன்றுமாக குரங்குகள் தரிசனம் தந்தன. திருப்தியாயில்லை. நிறைய குரங்குகளை எதிர்கொள்ள வேண்டுமானால் காட்டுப்பாதையில் போக வேண்டும். இந்த பதார்த்தங்களை எல்லாம் அவற்றோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஜன நடமாட்டம் நிறைந்த பாதையிலிருந்து விலகி ஜன நடமாட்டம் அறவே இல்லாத காட்டுப்பாதையில் தாவரங்களுக்கிடையே நடந்தான். மரங்களின் கிளைகளிலிருந்தே பல ஜோடி கண்கள் ஆர்வமாக பார்க்கிறதை உணர்ந்தான். இவனையும் இவனுடைய கையில் இருந்த பதார்த்தங்களையும் கூடைகளையும் திருப்தியான ஒரு இடத்தில் நாப்கினை விரித்து கொண்டு உட்கார்ந்தான். கூடையில் இருந்த பதார்த்தங்களை எடுத்து பரப்பினான். பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அடேங்கப்பா, எவ்வளோ பலகாரம்! எனக்கில்லையா ராஜா? காக்கி உடையணிந்த ஒரு காற்றிலா இலக்காரர் சிரித்து கொண்டு நின்றிருந்தார். ஹை, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கிள்? அட, உன் பேர் ராஜாவா? ராஜா மாதிரி தான் இருக்க நீ. அல்வா பொட்டலும் வச்சிருக்கியே. அல்வானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் குரங்குகளுக்கு தான் அங்கிள். குரங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. குரங்கு சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் உங்களுக்கு தாரேன். ஓகே அங்கிள்? நிச்சயமா? ப்ராமிஸ்?
காட்டிலாக்காரர் குனிந்து அவன் கன்னத்தை செல்லமாக தட்டினார். இதே பாதையில் நேராக வந்தால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அங்கே தான் நான் இருப்பேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சம் வச்சாங்கன்னா அதை எடுத்துட்டு அங்கே வரையா, அங்கே வந்து பரதன் அங்கிள்னு கேளு. ஓ, வர்றேன் அங்கிள், குரங்காவது மிச்சம் வைக்கிறதாவது என்று திரும்பவும் சிரித்தபடி இவனை செல்லமாய் தட்டி கொடுத்து விட்டு அவர் நகர்ந்தார். காக்கி சட்டை அகன்றதும் மற்ற விருந்தாளிகள் ஒவ்வொருவராய் பிரசன்னமானார்கள். அழகான குரங்குகள், அப்பா குரங்குகள், அம்மா குரங்குகள், பிள்ளை குரங்குகள், குட்டி குரங்குகள், அம்மா குரங்கென்று வயிற்றில் சுமந்த குட்டியோடு வந்திருந்தது. இப்படித்தான் இவனையும் ஒரு அம்மா குரங்கு சுமந்து வந்து தொட்டிலில் போட்டுவிட்டு போயிருக்கும். அந்த இனத்தின் மேலே ராஜாவுக்கு ஒரு பாசம் பிறந்தது. பழங்களையும் பதார்த்தங்களையும் இவன் நீட்ட அந்த குரங்குகள் ஆச்சரியமான கட்டுப்பாடுடன் ஒவ்வொன்றாய் வந்து பெற்று சென்று தின்றன. இவனுக்கும் அந்த வானரக இனத்துக்கும் ஓர் அந்யோன்யம் ஏற்பட்டுவிட இவனை இன்னும் நெருங்கி வந்தன. அந்த நேரத்தில்தான் அந்த அராஜகம் நிகழ்ந்தது. எங்கிருந்தோ வந்து விழுந்த வலையொன்று அந்த குரங்கின் கும்பலில் ஒரு 10-12 குரங்குகளை லபக்கென்று கவ்விக்கொன்றது. தொடர்ந்து 4 முரட்டு உருவங்கள். அல்லுல பக்கிரி, நம்ம வேலை இன்னைக்கு இவ்வளோ ஜல்தியாக முடியும்னு நினைக்கவே இல்லை. டேய், இந்த சின்ன பையனுக்குத்தான் தேங்க்ஸ் சொல்லணும். அல்லு வண்டியில் போடு. காக்கி சட்டைக்காரன் எவனும் வர்றதுக்கு முந்தி சிட்டா பறந்துடணும். இந்த குரங்கையெல்லாம் வெளிநாட்டில் என்ன பண்ணுவான் அண்ணாச்சி? கசாப்பு போடுவான். அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? டே, ஒரு குரங்குக்கு சொலையா 500 ரூபா தரான். தூக்கு சனியனை பெராண்டிட போகுது. கவனமாக தூக்கு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது ராஜாவுக்கு புரிந்து போனது. உடம்பு மனசும் பதைபதைத்தன. சத்தமில்லாமல் ஒரு கடத்தல் ஜீப் வந்து சமீபத்தில் நின்று கொண்டிருந்தது. வலைக்குள்ளே குரங்குகளின் காச் பூச் என்ற கூச்சல் குட்டியை சுமந்து வந்த தாய் குரங்கு கூட மாட்டிக்கொண்டிருந்தது. இந்த மிருகங்களிடமிருந்து குரங்குகளை காப்பாற்றியாக வேண்டுமென்ற துடிப்பு ராஜாவிடம் எழுந்தது. ஓர் ஆக்ரோஷத்தோடு அந்த அரக்கர்களின் பாதையை வழிமறித்து கொண்டு நின்றான். 2 கைகளையும் விரித்து கொண்டு கண்களில் கோபத்தோடு குரலில் வேகத்தோடு, இந்தாங்க, இது எல்லாம் என்னோட குரங்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பிடிச்சிட்டு போக முடியாது. நான் விட மாட்டேன். 3 முரடர்கள் இவனை அலட்சியப்படுத்த ஒருவன் மட்டும் உருவினான். இந்தா பார்ல, மறுவாதியா இப்படி ஓடிரு, இல்லை உன்னையும் தூக்கிட்டு போயிடுவோம், இப்படியே ஓடிரு என்ற மிரட்டல் வார்த்தைகள் ராஜாவுடைய மண்டையில் மின்னலடித்தன. ஓடினான். காக்கி சட்டை பரதன் அங்கிள் காற்றிலாக அலுவலகத்தை அடைந்து மூச்சிறைக்க இவன் நடந்ததை சொல்லி வாயை மூடும் முன்னாலேயே காக்கி பட்டாளம் பரப்படைந்து புறப்பட்டு விட்டது. பரதன் அங்கிள் இவனை வாரி அணைத்து கொண்டு ஓடி வந்தார். மரங்களுக்கும் பாறைகளுக்கும் இடையே பாதை அமைக்க திணறிக் கொண்டிருந்த கடத்தல் ஜீப் மடக்கப்பட்டது. குரங்குகள் விடுபட்டன. விடுதலையடைந்த குரங்குகள் ராஜாவின் நன்றியோடு பார்த்துவிட்டு மரங்களுக்குள்ளே சென்று மறைந்தன. இத்தனை நாளாக நம்மளுக்கு அல்வா கொடுத்துட்டு இருந்த களவாணி பயலுவ இந்த சின்ன பையனால் இன்னைக்கு மாட்டிக்கிட்டானுங்க. வனத்துறை நிம்மதி பெருமூச்சு விட்டது. பரதன் அங்கிள் ராஜாவை உயர தூக்கி கன்னத்தில் முத்தம் பதித்தார். அவரிடமிருந்து விடுவித்து கொண்ட ராஜா கீழே கூடையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து அவரிடம் நீட்டினான். அங்கிள், உங்களுக்கு அல்வா, குரங்கு மிச்சம் வச்சது. அட, இத்தனை நாளை இவனுங்க அல்வா தந்தாங்க, இப்போ நீ அல்வா தரையா? எல்லோரும் சிரித்தார்கள், அந்த 4 மிருகங்களை தவிர.